வணக்கம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தென்மேற்கு பருவமழை தென் தமிழகத்தில் மிக தீவிரமாகவும், வட தமிழக உள் மாவட்டங்களில் தீவிரமாகவும் உள்ளது. இன்று தென் தமிழக உள் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. புதுச்சேரியில் வறண்ட வானிலை நிலவியது. இன்று அதிகபட்சமாக சிவகங்கை மாவட்டம் திருபுவனம், சேலம், ஆனைமடுவு அணை தலா 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சிவகங்கை, திருப்பத்தூர், கன்னியாகுமரி, பாலமூர், திருவண்ணாமலை, போலூர், கோயம்புத்தூர், சின்னக்கல்லார், திருவண்ணாமலை, கலசப்பாக்கம் தலா 7 சென்டிமீட்டரும், திருவண்ணாமலை, ஜமுனா மரத்தூர், கோயம்புத்தூர், ஆழியார், விருதுநகர், கோவிலங்குளம், தேனி, பெரியாறு, தருமபுரி, பாலக்கோடு, விருதுநகர், அருப்புக்கோட்டை, சிவகாசி தலா 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. விருதுநகர், சாத்தூர், சேலம், தம்மம்பட்டி, கன்னியாகுமரி, பேச்சிப்பாறை, கோயம்புத்தூர், வால்பாறை, பிஏபி, சேலம், ஏற்காடு, கோயம்புத்தூர், வால்பாறை தாலுகா அலுவலகம், நீலகிரி, பந்தலூர் தாலுகா அலுவலகம், தருமபுரி, பாலக்கோடு தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருவண்ணாமலை, கோயம்புத்தூர், வால்பாறை பிடிஓ, திருப்பூர் வடக்கு தாலுகா அலுவலகம், கோயம்புத்தூர், உபாசி, புதுக்கோட்டை, திருமயம், மதுரை, உசிலம்பட்டி, ஈரோடு, வரட்டுப்பள்ளம், கிருஷ்ணகிரி, பாம்பார் அணை, திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, தென்பரநாடு, மதுரை, கள்ளிக்குடி, சிவகங்கை, சிங்கம்புணரி, திருப்பூர் ஆட்சியர் அலுவலகம், திருப்பூர், புதுக்கோட்டை, பொன்னமராவதி, திண்டுக்கல், கொடைக்கானல், படகு குழாம் தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருப்பூர், கன்னியாகுமரி, பேச்சிப்பாறை, நாமக்கல், மங்களபுரம், கோயம்புத்தூர், சின்கோனா, கரூர், பரமத்தி, மதுரை, விரகனூர் அணை, கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம், விருதுநகர், வெம்பக்கோட்டை, கள்ளக்குறிச்சி, அரியலூர் முகாம் பகுதி, நீலகிரி, பார்வுட், திருவண்ணாமலை, தண்டாரம்பேட்டை, திருப்பூர், பிடபிள்யூடி, கோயம்புத்தூர், சோலையார், தர்மபுரி, கரூர், அரவக்குறிச்சி, தேனி, வீரபாண்டி, கள்ளக்குறிச்சி, மூங்கில்துறைப்பட்டு, சிவகங்கை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், மதுரை, இடையப்பட்டி, சேலம், கரியகோவில் அணை, கன்னியாகுமரி, அணைக்கடங்கு, சுருளக்கோடு, கோயம்புத்தூர், பெரியநாயக்கன் பாளையம் தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. விருதுநகர், காரியாப்பட்டி, நீலகிரி, தேவாலா, கன்னியாகுமரி, மாம்பழத்துறை ஆறு, திருவாரூர், முத்துப்பேட்டை, தருமபுரி, மரண்டஹள்ளி, தருமபுரி, அரூர், விருதுநகர், திருச்சுழி, திருப்பத்தூர் தாலுகா அலுவலகம், கடலூர், புவனகிரி, திருப்பத்தூர், ஆலங்காயம், தருமபுரி, பெண்ணாகரம், கன்னியாகுமரி, திருப்பரப்பு, கிருஷ்ணகிரி, தேன்கனிக்கோட்டை, வேலூர், விரிஞ்சிபுரம், திருப்பூர் தெற்கு, மதுரை, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், பெரம்பலூர், தழுதலை, நீலகிரி, விண்ட்வர்த் எஸ்டேட், கன்னியாகுமரி, சிற்றாறு ஒன்று, மதுரை, தானியமங்கலம், கிருஷ்ணகிரி, பையூர், மதுரை, பெரியப்பட்டி, சேலம், ஆத்தூர், திருப்பத்தூர், வாணியம்பாடி, நீலகிரி, கிண்ணக்கோரை, கிருஷ்ணகிரி, போச்சாம்பள்ளி, கிருஷ்ணகிரி, பெனுகொண்டாபுரம், திருவண்ணாமலை, செங்கம், மதுரை, தல்லாக்குளம், கன்னியாகுமரி, முக்கடல் அணை, நீலகிரி, கிளன்மார்கன், சேலம், ஏத்தாப்பூர், திருவள்ளூர், பள்ளிப்பட்டு, கிருஷ்ணகிரி, தேன்கனிக்கோட்டை, புதுக்கோட்டை, காரையூர், கன்னியாகுமரி, சிவலோகம், மதுரை நகரம், மதுரை வடக்கு, திண்டுக்கல், தூத்துக்குடி, கடல்குடி, கள்ளக்குறிச்சி, கடவனூர், தேனி, ஆண்டிப்பட்டி, வேலூர், குடியாத்தம், விருதுநகர் தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இன்று அதிகபட்ச வெப்பநிலை நாமக்கல்லில் 35.9 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் 18.6 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. லட்சத்தீவை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இன்று முதல் 27ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இன்று கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், சேலம், நாமக்கல் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள். இன்று குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இன்று முதல் 25ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகள், குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள். இன்று மற்றும் நாளை தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள், மத்திய மேற்கு, வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆகஸ்ட் 23 மற்றும் 24ஆம் தேதிகளில் தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள வடக்கு வங்கக்கடல் பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள்.
இன்று மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கேரள கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நன்றி.